அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரமேஷ், நெய்வேலியிலிருந்து. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ரொம்ப நம்ம சிறு வயசுலேருந்து நம்ம கேட்ட மிக அருமையான ஒரு பழமொழி. எவர்கிரீன் பழமொழி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். என் நண்பர் ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் ஊரில் குளிக்க போகும்போது ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் கை நீட்டி ஒரு 50 பைசாக்கு, அந்த காலத்தில் ஒரு 50 பைசாக்கு எண்ணெய் கொடுங்க அப்படி கை நீட்டுவாராம். கை நீட்டினோடனே அவர் உள்ளங்கையில் ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக வழி விட்டுருவாராம், புறங்கையில் வர மாதிரி. வழியை விட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வழியிற ஆயிலை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை எடுத்துட்டு இந்த கைக்குள்ளே குழியில் இருக்கிற ஆயிலை உள்ளங்கையில் இருக்கிற ஆயிலை பின்னாடி ஊற்றிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆயில் முழுமையாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு பல முக்கியமற்ற விஷயங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பல திறமைகளை நம்ம கண்டுக்கிறது இல்லை. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளை, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பாணியை நம்ம பின்பற்றுறத ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாவில். அந்த காலத்து பழைய படம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில் ஒரு பத்திரிகையாளர் கட்டவண்டி இருக்கிறவரை பேட்டி எடுக்கிறாங்க. எப்படிப்பா இருக்குது அப்படின்னா, ரொம்ப கஷ்டங்க, ஆளை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது உயிரே போகுது, அரை வயது கஞ்சிக்கு தான் காசு கிடைக்குது. ஆனால் அங்கே சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற பாருங்க, அவனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உட்காந்து தூங்குறான் பாருங்க சொகுசா, அவனுக்கு நிறைய பேர் ஏறுறாங்க அப்படி சொல்கிறான். அவன்கிட்ட போய் இந்த பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கும்போது, எப்பா இதில் போய் திடீர்னு பஞ்சர் ஆகிடும், மழை வந்தால் ஆள் ஏற மாட்டான். ஆனால் இந்த டாக்ஸிக்காரன் இருக்கான் பாருங்கள், சொகுசாக அவனும் உட்காந்துட்டு போவான், மழை வந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது, பேசஞ்சர்லாம் நிறைய பேர் அதில் ஏறி போகிறாங்க, ரொம்ப சொகுசான வாழ்க்கை, அழகாக படுத்து தூங்குவான் வேலை இல்லாத நேரத்தில் அப்படின்பா. டாக்ஸிக்காரன்ட்ட போனோன்னே, எப்பா இதை வச்சுட்டு எவ்வளோ மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு, அது இதையும் கட்டிகிட்டு இருக்கணுங்க. அங்கே பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷா கட்ட வண்டி, அழகாக அவன் மாட்டுக்கு வந்தோமா பொழப்பில்லையா போய் உட்காந்து படுத்துட்டு இருப்பான். இதுலேயும் நிறைய பேர் ஏற மாட்டாங்க, காசு கம்மியாக இருக்குன்றதுனால எல்லாம் ரிக்ஷாவில் தான் போவான், ஏன்டா இந்த டாக்ஸி ஓட்டுறோன்னு இருக்கு அப்படி சொல்லுவான். ஆனால் பஸ்ஸு பாருங்கள், அவன் அழகாக மேலே உயரத்தில் உட்காந்துருப்பான், எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நிறைய பேர் சைக்கிள் ரிக்ஷாலையும் போவான், பஸ்ஸுலேயும் போகிறான், நமக்குலாம் யாருங்க வராம்பா. பஸ்காரனை கேட்டான், இதை ஓட்டி ஷெட்லேருந்து எடுத்து திருப்பி கொண்டு போய் ஓனர் வீட்டில் விடுற வரைக்கும் உயிர் போகுதுங்க ஐயா, யாரா குறுக்க செத்தான்னா கேசு கிசுன்னு அலைய வேண்டியிருக்கு, அழகாக கட்ட வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வேலை செய்கிறதுக்கு அப்படி சொல்கிறான். இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நமக்கு கிடைக்கிற விஷயம் பற்றி நம்ம நினைக்கிறது கிடையாது, நமக்கு கிடைக்காத விஷயம் பற்றி, அடுத்தவனுக்கு கிடைச்ச விஷயம் பற்றி நம்ம நினைக்கும்போது இந்த பழமொழியை நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நம்மகிட்ட எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல திறமைகள் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது. அதோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து எதிர்த்தாப்புற இருக்கிற அக்கறையில் இருக்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, பசுமையான பழமொழி. நன்றி, வணக்கம்.